நான் கர்நாடகாவை சேர்ந்தவன். நான் ஒரு மருத்துவ விநியோகஸ்தராக மேலாளர் வேலை செய்கிறேன். எனது கேள்வி, இறந்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அவர்களுக்கு என்ன ஆனது? நன்றி. சகோதரர் ஒரு கேள்வி கேட்டார். இறந்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அவர்களுக்கு என்ன நடந்தது? நான் எனது முந்தைய பதில்களில் குறிப்பிட்டது போல சூரா அல் முல்க் அத்தியாயம் 67 வசனம் 2 அல்லாஹ் கூறுகிறான், அல்லதி கலக்கல் மௌத்தவல் ஹயாத்தா. சர்வ வல்லமை படைத்த இறைவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான், உங்களில் யார் செயல்களால் சிறந்தவர் என்று சோதிப்பதற்காக. எனவே இந்த வாழ்க்கை மறுமைக்கான ஒரு சோதனை. இப்போது ஒரு நபர் இறந்தவுடன் அவரது சோதனை முடிந்துவிட்டது. முதல் மனிதனான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி இப்பொழுது வாழும் நாம் அனைவரும், அடுத்து வாழப்போகும் கடைசி மனிதன் வரை அனைவரும் நியாய தீர்ப்பு நாளில் மீண்டும் எழுப்பப்படுவோம். அனைவரின் முடிவுகளும் ஒன்றாக அறிவிக்கப்படும். உதாரணமாக, நமக்கு எப்படி தெரியும்? இங்கே நாம் வாக்குப்பதிவு செய்கிறோம். வட இந்தியாவில் வாக்குப்பதிவு வேறு தேதியில், தென்னிந்தியாவில் வேறு தேதியில், கிழக்கு இந்தியாவில் வேறு தேதியில். ஆனால் வாக்கு எண்ணிக்கை ஒன்றாக தொடங்குகிறது, முடிவுகள் ஒன்றாக அறிவிக்கப்படுகின்றன. அதே போல் இந்த சோதனை நடந்து முடிந்துவிட்டது. ஆனால் அவன் மலிக், நியாய தீர்ப்பு நாளின் இறைவன். நியாய தீர்ப்பு நாள் ஒன்றாக இருக்கும். யார் சரி யார் தவறு என்பது ஒன்றாக நடக்கும். பின்னர் உங்கள் நற்செயல்களில் அல்லது தீய செயல்களின் அடிப்படையில் நீங்கள் சர்வ வல்லமை படைத்த இறைவனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களா இல்லையா என்பதை பொறுத்து நீங்கள் சொர்க்கத்திற்கோ அல்லது நரகத்திற்கோ செல்லலாம். எனவே நாம் அனைவரும் மீண்டும் எழுப்பப்படுவோம். தற்போது அவர்கள் உறக்கத்தில் இருக்கிறார்கள், அதாவது அவர்கள் இறந்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் மீண்டும் எழுப்பப்படுவார்கள். சர்வ வல்லமை படைத்த இறைவன் அவர்களுக்கு மீண்டும் வாழ்க்கை கொடுப்பான் நியாய தீர்ப்பு நாளில். எனவே மனிதர்கள் அனைவரும் மீண்டும் எழுப்பப்படுவார்கள். குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், நியாய தீர்ப்பு நாளில் சர்வ வல்லமை படைத்த இறைவனின் நீதிக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள். ஏனெனில் நம் உறுப்புகளே நமக்கு சாட்சியாக இருக்கும். நம் கண்கள் சாட்சி கொடுக்கும், நம் கைகள் நமக்கு எதிராக சாட்சி கொடுக்கும். எனவே கட்டளைகளை பின்பற்றாத காரணத்தால் நரகத்திற்கு அனுப்பப்படுவர்கள் கூட சர்வ வல்லமை படைத்த இறைவனின் நீதிக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள் என்று குர்ஆன் கூறுகிறது. அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்பார்கள். சர்வ வல்லமை படைத்த இறைவன் இப்போது தாமதமாகிவிட்டது, தேர்வு முடிந்துவிட்டது என்பான். எனவே நியாய தீர்ப்பு நாளில் உங்கள் நற்செயல்களை தீய செயல்களையும் பொறுத்து நீங்கள் தேர்ச்சி பெறுவீர்கள் அல்லது தோல்வி அடைவீர்கள். நீங்கள் சொர்க்கத்திற்கோ அல்லது நரகத்திற்கோ செல்வீர்கள். இதுவே உங்கள் கேள்விக்கான பதில்.